ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டாக வெளியே வந்திருக்கு. அதாவது 12ஆம் தேதி 7ஆம் மாதம் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்போம். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருந்தது. எக்ஸாம் கேட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்லேயும் சரி, நிறைய ப்ரெஸ்லேயும் சரி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா போராட்டமும் பண்ணாங்க. நிறைய எக்ஸாமையும் பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டாங்க. பட் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாத வீடியோக்கெலாம் அவங்க பாட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு ரிசல்ட்டை வெளியே விட்டுட்டு போயின்னுட்டாங்க இன்றைக்கி. அதாவது இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன் அதை காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்னோட கெஸ்ஸை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். அதாவது வேலை கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் மார்க் எடுத்தவங்களும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயெல்லாம் பார்த்துடலாம். அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கன்னு கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதாவது உங்கள் கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எந்த மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸில் அனுப்பிச்சிடுங்க. நான் பார்த்து அப்புறம் சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டுருவேன் சேனல்லே. செக் பண்ணி பார்த்துங்க. பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இப்போ நான் எவ்வளோ மார்க் எடுத்து சொல்லிட்டு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 175 மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். அதுவும் 300 உங்களுக்கே தெரியும். நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வீடியோ போட்டிருப்பேன். நான் 4 மாதம் கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக படித்தேன். பட் பார்த்தீங்கன்னா என்னால் வேலை எடுக்க முடியாத காரணம், பட் பாஸ் ஆகிட்டேன். வேலை எடுக்க முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கொஞ்சம் கோட்டை விட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் போட்டுருந்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா கிராமராக கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. இலக்கணமாக கேட்போம் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப 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 டஃப்பாக கேட்டாங்க. என்னென்ன கொஸ்டினே படிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டதுனால பார்த்தீங்கன்னா ஏன்னா தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மார்க் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினில் நான் பார்த்தீங்கன்னா வெறும் 5-6 கொஸ்டின் தான் போட்டேன். மீதி பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டினும் போட முடியல. சுத்தமாக டைமும் இல்லை என்னால். அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக பண்ண முடியல. ஜென்ரல் ஸ்டடீஸை நான் சொல்லவே தவிர உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்டிருந்தாங்க சொல்லிட்டு. மொத்தமாக ஸ்கூல் புக்லேருந்தே 20 கொஸ்டின் தான் வந்தது. மீதி எல்லா கொஸ்டினும் எங்கெங்கிருந்தோ கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் எடுத்துன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டினுக்கு 107 கொஸ்டினே கரெக்டாக போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி போட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி தான் படித்தாங்க, எதை பார்த்து படித்தாங்கன்னு தெரியல. ஒரு வேளை குரூப் 1 குரூப் 2 ஆஸ்பிரன்ஸாக இருப்பாங்க போல். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 ஆஸ்பிரன்ஸே இதுதான் குரூப் 4 எழுதி கட் ஆஃப் தூக்கி விட்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்களாலே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வேலையை பார்த்தீங்கன்னா கிடைக்காம போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா சும்மா எழுதிட்டு எதுவும் கட் ஆஃப் தூக்கி விட்டு போயிடுவாங்க. சரி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இதோட வீடியோ முடிச்சுன்னா தேங்க்யூ.